கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தரின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் வருவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பதினேழாம் வசனம் 18ஆம் வசனம் கவனிங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அல்லேலூயா. அன்பான பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட திருப்பந்தி நாளிலே உம்முடைய வசனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் கர்த்ததாமே பேசும்படியாக ஆவியான எங்களிடத்தில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும், அல்லேலூயா, பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே, அல்லேலூயா. எப்படி கீழ்ப்படிந்தோமா? மனப்பூர்வமாக, முழு மனதோடு, அல்லேலூயா, முழு மனதோடு மனப்பூர்வமாய், ஆண்டவரே நீர்தான், அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் என் பாதையில் நீர் மேய்ப்பராய் இருக்கிறீர். அல்லேலூயா. நீர் என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறீர். அல்லேலூயா. என் பாவத்தின் சாயலை மாற்றி நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா. இப்படியாக மனப்பூர்வமாக, அல்லேலூயா, மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தோம் தேவனுடைய உபதேச சட்டத்திற்கு, தேவனுடைய சத்தியத்திற்கு. தேவன் இயேசு கிறிஸ்துவான நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தமான சம்பவங்களை நாம் தியானிக்கும்படியாக, அல்லேலூயா, அந்த தியானிக்கிற அந்த தியானமாகப்பட்டது நம் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிவதினாலே, அல்லேலூயா, அல்லேலூயா, அனல் மூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற மனப்பூர்வம், அதான் இருதயம் கீழ்ப்படுகிறதாம். அல்லேலூயா. இந்த மனது கீழ்ப்படிந்ததினாலே யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்றால் பாவத்தின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, அந்த மனப்பூர்வமான அந்த கீழ்ப்படிதல் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கப்பட்டதாம். அல்லேலூயா. நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஆனாலும் நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இது நல்ல ஒரு வார்த்தை. பழைய வாழ்க்கை, இருளான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வைத்திருக்கிறபடினாலே நீதி செய்கிறவர்களாக, நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. கவனிக்கணும், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 16ஆம் வசனத்தில் நாம் வருவோம் என்றால், அது முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. நல்லதுக்கு கீழ்ப்படிஞ்சால் நல்லவர்கள், தீமைக்கு கீழ்ப்படிந்தால் கெட்டவர்கள். அது சுருக்கமாக சொல்லி, அது விளக்கமாக சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதனால் நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய பிள்ளைகள்,
நாம் அதற்கு கீழ்ப்படிந்தால் அல்லேலூயா, கீழ்ப்படியில் இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கிறது. நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவனுடைய பிள்ளைகள் இப்படின்னு நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு நாம் செவி கொடுத்து மனதார நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த கீழ்ப்படிதல் உபதேசம் நம்மை இயேசு கிறிஸ்துடைய நீதியின் சாயலை நாம் தரித்து கொள்ளும்படியாக, நீதிக்கு நாம் அடிமைகளாக, தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி நன்மை செய்தவராக சுற்றித் இருந்தாரோ அதே போல் நீதி செய்கிற ஒரு அடிமைகளாக இருக்கும். நீதி செய்கிற அடிமைகளாக இருக்கும். நீதிக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், நீதி செய்கிற அடிமைகளாக இருக்கிறோம். அப்போ நீதி தான் நமக்கு எஜமான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாங்க. பாருங்கள், 19ஆம் வசனம் வாசித்தோம் என்றால் தெரியும். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்கள் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. எது நம்ம ஜெயிக்குதோ, கவனிக்கணும் அன்பான கர்த்தருடைய மகளே மகனே, நம்ம எது ஜெயிக்குதோ அதுதான் நமக்கு எஜமான். அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் நம்ம பாடணும் இல்லையா? அப்போ இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இயேசு ஜெயித்தார் அப்படின்னாக்கா அந்த ஜெயத்தை யார்கிட்ட கொடுத்தாருன்றா விசுவாச பிள்ளைகளாகிய அப்படி ரத்தத்தால் மீட்கப்பட்ட அப்படி பிள்ளைகளாகிய நமக்குத்தான் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், பரிசுத்தத்தின் மேலே ஒரு தாகம் இருக்கிறது என்றால் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகம் இருக்கிறது என்றால் அது எனக்கு எஜமா. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்திற்கு நான் அடிமை. கவனிக்கிறீங்களா? நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டீர்களோ, வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டீர்களோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறானே. அப்போ பரிசுத்தத்தின் மேல் நான் தாகமாக இருக்கிறேன்னா பரிசுத்தம் தான் என்னுடைய எஜமான். அப்போ அந்த பரிசுத்தத்திற்கு நான் அடிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று ஒரு தாகம் எனக்குள்ளாய் இருக்கிறது என்றால் அதுதான் எஜமான். கவனிங்க நன்றாக. நீதியின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுதான் எனக்கு எஜமான். அதனால் அந்த நீதிக்கு நான் அடிமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோ, என்னை நீதி எனக்கு எஜமானாக இருக்கிறா, நீதி என்னை ஜெயிக்க வைக்கிறது. அதனால் அந்த நீதி என்னை ஜெயிக்க வைப்பதினாலே அதற்கு நான், அது எனக்கு எஜமானாக இருக்கிறது, அதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றாக கூட கவனிக்கலாம். இன்னொன்று கூட, நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக முன்னேற வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், அது உங்களுக்கு எஜமானாக இருக்கலாம். அல்லேலூயா. இதில் நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறேன், கவனிங்கள். முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தாகம் வைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு எஜமான். அப்போது அந்த படிப்பின் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அந்த காரியத்தை நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். அது நல்லது. நான் நல்லதாக சொல்லிட்டு வரேன். பரிசுத்தத்தை குறித்து சொன்னேன், நீதியை குறித்து சொன்னேன். முன்னேற்ற வேண்டும் எல்லாருக்கும் அந்த இருக்கும், அந்த விருப்பம் இருக்கும். அல்லேலூயா. அதனால் அதன் மேல் தாகம் வைக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு எஜமான். அதனால் நீங்கள் ஜெயிக்கப்படும் பொழுது அவைகளுக்கு, அந்த எஜமானுக்கு நீங்கள் வேலைக்காரர்களாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சோம்பலாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதே போல் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கிறது என்றால் அந்த நன்மை உனக்கு எஜமான். எதனால் ஜெயிக்கப்பட்டீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கணும். வேதம் சொல்லுது, நன்மை என்னை நடத்துகிறது என்றால் அது என்னை எஜமான், அந்த நன்மைக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும் சத்தியத்தை. அப்போது பரிசுத்தமும் நீதியும் நல்ல முன்னேற்றமும், அதோட என்ன சொன்ன, 4வது யாரெல்லாம் கவனிச்சிங்க? அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்ன? பரிசுத்தம். 2வது என்ன சொன்ன? நீதி. 3வது என்ன சொன்ன? முன்னேற்றம். 4வது எதுக்கு எஜமா? அதான் நான் கேட்குறேன்.
மூன்றாவது படிப்பு, முன்னேற்றம். முதல்ல பரிசுத்தம் சொன்னேன், ரெண்டாவது நீதியை சொன்னேன், மூன்றாவது நல்ல முன்னேற்றம். அல்லேலூயா. நான்காவது என்ன பிரசங்கம் கவனிக்கிறீங்க? நன்மை. அல்லேலூயா. மற்ற நன்மை செய்வது எனக்கு விருப்பமாக இருக்கும் என்றால் அந்த நன்மை தான் எனக்கு எஜமான். அந்த நன்மை நான் செய்வதனாலே அந்த நன்மைக்கு நான் அடிமை. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு விசுவாசிக்குள்ளாக இந்த 4 விஷயம் இருக்கும் என்றால் இதற்கு விரோதமான காரியங்கள் இருக்கலாம். நம்மை பாழடிக்க பாவம் எல்லாமே நமக்கு எஜமானாய் மாறிடலாம். பெருமை, பொறாமை இதெல்லாம் நமக்கு எஜமானாக மாறிடலாம். இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு எது எஜமான் நம்ம தான் யோசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு எஜமானாக இருக்குது எது? பெருமையா? அப்போ நான் அதுக்கு அடிமை. அல்லேலூயா. எனக்கு பொறாமை குணம் இருக்குன்னா அதுதான் எனக்கு எஜமா, அதுக்கு நான் அடிமை. தேவன் அதை சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் யாருடைய அடிமையாக இருக்கிற? 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் கிரேத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இராதிருங்கள். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. 22 வாசிக்கலாமா? கர்த்தருக்குள் நாம் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டோம்? அழைக்கப்பட்டோம். அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுடைய நாம் அடிமைகளாக இருக்கிறோம். சொன்ன பரிசுத்தத்துக்கு அடிமை. அப்போ பரிசுத்தை நான் செய்கிறேன்னாக்கா அது எனக்கு எஜமானாக இருக்குதா? பரிசுத்தை நான் செய்கிறேன், அடிமை நான். நீதி எனக்கு எஜமா, நீதி செய்ய என்னை ஏவுகிறது. அப்போ நீதிக்கு நான் ஒரு வேலைக்காரன். நல்ல முன்னேற வேண்டும் என்று அந்த தாகம் இருக்கிறது. அந்த முன்னேற வேண்டும் என்ற அந்த முயற்சி, அந்த ஓடுகிறது அந்த முயற்சி, அதற்கு நான் வேலைக்காரர்கள் நான் முன்னேறேன். அதே போல் நன்மை செய்கிற ஒரு குணம். அல்லேலூயா. அது நன்மை செய்யும்படியாக அது எஜமானாக இருந்து என்னை ஏவுகிறபடினாலே நான் அடிமையாக இருந்து அந்த நன்மைகளை செய்கிறேன். அதுதான் வேதம் சொல்லுது, முழுவதுமாக சொல்லுது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரயம், அதாவது நாமளே மனமுந்து நம்ம ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் என் பாவங்களை சாபங்களை எல்லாம் நீக்கினார் என்ற அந்த சுத்திகரிப்பு மனப்பூர்வமான சட்டோபதேசம் என்னை பாவ அடிமையிலிருந்து விட்டு நீதிக்கு அடிமையாக மாற்றினது. பரிசுத்தம், நீதி, நல்ல முன்னேற்றம், நன்மை இவைகள் யாவையும் செய்யும்படியாக தேவன் எனக்கு அருள் புரிந்து இருக்கிறார். நம்ம ஒவ்வொருக்கும் அந்த அருள் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவின் அடிமைகளாக இருக்கிறீர்கள். நாமெல்லாம் நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இராதீர்கள். அல்லேலூயா. மனுஷ சாயலாக இருக்கிற அவர்கள் காரியங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இராதீர்கள். நீங்கள் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருங்கள். அல்லேலூயா. கடந்த நாளிலே வசனத்தை வார்த்தையை கவனித்த உபதேச காரியங்கள்லாம் பார்த்தோம். அபிஷேகத்தை குறித்து பேசினோம், வாக்கு தத்தங்களை குறித்து பேசினோம், சந்ததிகளை குறித்து பேசினோம். இது நம்ம சபையார் மாத்திரமில்லை, சில வெளியே எனக்கு வேண்டப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவரோட இந்த யூடியூப்பில் அந்த செய்தியை கேட்குறாங்க. அல்லேலூயா. அதில் எனக்கு உற்ற நண்பராக இருந்த ஒரு சகோதரர் எனக்கு என் நம்பர் தெரியும். அந்த யூடியூப்பில் நம்பர் மாற்றி போட்டாங்க, 9284 வந்துடுச்சு. நான் அதை கண்டுபிடிச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார், நம்பர் மாறி இருக்குது. அல்லேலூயா. அவருக்கு என் நம்பர் நல்லா தெரியும். அதில் உங்கள் நம்பர் மாறி, அவர் சொல்லி தான் எனக்கு நம்பர் தெரியும். அவர் என்னை கேட்டார், நீங்கள் என்ன வசனம் வாசனை ஞாபகம் தான் உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சந்ததிகளை குறித்து பேசினேன். வாக்குத்தத்த சந்ததிகள், நாம் தான் வாக்குத்தத்தன் சந்ததிகள்னு பேசிக்கிட்டே கர்த்தருடைய ஆவியான் பேசிகிட்டே வருவார். அப்போ அந்த சகோதரன் சொன்னார், வாக்குத்தத்த சந்ததிகள்னாக்கா ஈசாக்கும் இஸ்மவேலும் தானே? அவர் என்னை கேட்டார். அவர் கேட்ட கேள்வி அவர் சந்தேகத்துக்கு நல்லது. அல்லேலூயா. சிலர்லாம் சந்தேகம், வசனத்தின் மேலே சில வசனங்கள் புரியாமல் அவங்க கேட்குறாங்க. நல்லது, அவர்கள் பார்வையில் அந்த வசனம் படி அவங்க கேட்பது நியாயம்தான்.
ஏன்னா வேதத்தில் அப்படி சொல்லப்படுது. ஆனால் சத்தியத்தை நல்லா அறிந்திருந்தாங்கன்னா நான் விளக்கி சொன்னேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம் சந்ததிகள், ஈசாக்கின் சந்ததிகள், யாக்கோபின் சந்ததிகள் என்னக்கா அங்கே ஈசாக் சந்ததிகள் வரும்பொழுது கூட இஸ்மவேல் பிறக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததி, இஸ்மவேல் மாம்சத்தினுடைய சந்ததி. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் என்ன ஈசாக்கு சந்ததின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள புறந்தள்ளுறீங்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யூதர்கள் தான் வாக்குத்தத்தின் சந்ததிகள். நாம் அந்த சந்ததியில் அவர் ஒரு மாதிரியாக கொண்டு போகணும். அவர்கிட்ட விலைக்கு எல்லாத்தையும் சொன்னேன். அல்லேலூயா. ரோமர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. இது சபைக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் ஊழியத்திற்கும் நல்லாயிருக்கும். 13ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கவனிங்க, சபை தவறாய் ஒருபொழுதும் போதிக்காது. அல்லேலூயா. தவறாய் புரிந்து கொள்வதனாலே அது தவறான சத்தியமாய் மாறிவிடாது. அதனால் வாசிக்கலாம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அல்லேலூயா. கவனிங்க, அப்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்பது. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல். அல்லேலூயா. அவர்கள் ஆபிரகாம் சந்ததிகளாக இருந்தாலும் அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல. கவனிக்கணும். அல்லேலூயா. அவர்கள் கிரியினாலே பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கிரியினாலே பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்பது கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அந்த வாக்குத்தத்தம் எப்படி கிடைச்சதா? விசுவாசத்தின் நீதியினாலே நமக்கு கிடைத்தது. அது அடுத்த வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளாய் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தம் அவமாகும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால், அவர் சுதந்திரவாளி இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவர் சொல்கிறாரு, சந்ததினா ஈசாக்கு இஸ்மவேல் தானே, ஈசாக்கு தானே வாக்குத்தத்த சந்ததி இல்லை. இஸ்ரவேல் யாவரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே என்று ரோமரில் எழுதுகிறார் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் யார்? இஸ்ரவேலர்கள். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகுமே. அல்லேலூயா. நம்ம குறித்து தான் பேசுகிறார் ஆண்டவர். விசுவாசம் வீணாய் போகுமே, வாக்குத்தத்தம் அவமாகும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒன்றியவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். வாசிக்கலாமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்களுக்கு தான் அவர்கள் தூரமாயிட்டார்கள். அதை தான் சபை போதிக்கிறது. இஸ்மவேலர் குறித்தோ ஈசாக்கு குறித்தோ ஆவிக்குரிய வாழ்க்கையை போதிக்கும் பொழுது அவைகள் இடம் பெறாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மாம்சத்தின் பிறாத சந்ததிகள், அவைகளை பற்றி நம்ம பேசலை. இப்போ நமக்கு உபதேசம். அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததிகள் விசுவாசத்தினால் வருபவர்கள் நாம். மாத்திரமல்ல, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இன்னும் விளக்கமாக சொல்லுவார். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலர் அல்ல. அந்த தம்பி கருத்து நியாயம்தான், புரியாமல் கேட்குறது. இதெல்லாம் நிறைய பேர் என்ன அவர் தவறாக போதிக்கிறாரு. சந்ததினாக்கா வாக்குத்தத்தின் சந்ததி ஈசாக்கு, ஆகார் மூலியமாக பிறந்த அந்த சந்ததி இஸ்மவேலு. இதான பிரசங்கம். இவர் ஏன் இப்படி வராரு? இல்லை. தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் சந்ததிகள் தான் நாமம். கிறிஸ்துவின் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம யாருடைய சந்ததிகளாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சந்ததிகளாக இருக்கிறோம். அதே இஸ்ரவேலர்கள் யூதர்கள் கிறிஸ்துவின் சந்ததிகள் அல்ல. அல்லேலூயா.
அது வேறு மாத்திரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அடிக்கடி நம்ம வாசித்திருக்கோம் அந்த வசனத்தை. நாம நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். மீண்டும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, ஆபிரகாம் சந்ததி யார் தான்? இப்போ ஆவிக்கிற பிரகாரமாய் நாம தான். இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து சந்ததிகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யூதர்கள், பிதாவாகிய தேவனால், யெகோவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இன்னும் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியராய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்க யாருடைய சந்ததின்னு சொல்றாங்க? இப்போவும் ஆபிரகாமுடைய சந்ததின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ கூட நாம ஆபிரகாம் வழித்தோன்றலாக இருக்கிற, தாவீது வழித்தோன்றலாக இருக்கிற, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் 1 யோவான் புத்தகம் 3 யோவான் புத்தகம் 1:7 என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் என்ன பண்ணல? அறிக்கை செய்யவில்லை. எப்படி வாக்குத்தத்தம் அவர்கள் போய் சேரும்? அவர்கள் வஞ்சகர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை இன்னுமாய் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று யார் அறிவிக்கவில்லையோ, அது இயேசு கிறிஸ்து அறியாத ஜனமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாகிய மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று அந்த விசுவாசம் இல்லாமல் என் பாவத்துக்காக பலியானார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்யாத யாராயிருந்தாலும் அவர்கள் வஞ்சகர்கள். அப்போ வஞ்சகர்களுக்கு எப்படி வாக்குத்தத்தம் சொந்தமாகும்? வஞ்சகர்களுக்கு எப்படி தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார்? அல்லேலூயா. அந்த சகோதரனுக்கு தெரியல. நாங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஈசாக்கும் இஸ்மவேலும் தானே சந்ததிகள். வாக்குத்தத்தம் ஈசாக்கு கரெக்டு. இஸ்மவேல் அங்கே அது இஸ்மவேலை குறித்து, ஈசாக்கை குறித்து சபை போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் ஈசாக்கின் சந்ததிகளாக கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டோம். அப்போ ஈசாக்கின் சந்ததிகளாக நாம், ஈசாக்கின் சந்ததிகளாக மாம்சத்தில் இருக்கிற அவர்களுக்கு என்ன இல்லை? தேவனுடைய நித்திய ஜீவன் இல்லை. அதான் வாக்குத்தத்தம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், யூதர்களுக்கு உலக பிரகாரமான அதிகாரம் உண்டு. நேற்று கூட அதான் போயிடுச்சேன். அதில் அந்த அதிகாரம் இருக்குது. அவர்களை ஜெயிக்க உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஞானம் நிறைந்தவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அறிவு பெருத்தவர்கள், அறிவை உலகத்திற்கு சொல்லி கொடுத்தவர்கள். அல்லேலூயா. யார்? யூதர்கள். அவர்கள் தான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர்கள் என்று நான் நேற்று மாலையில் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். அதில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், அதில் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். ஆனால் ஆவிக்குரிய அதுதான் சபை போதிக்குது. அவர் மாம்சத்தில் வந்துட்டார். அவர் கேட்ட கேள்வி தெரியாமல் கேட்கலாம். ஆனால் அவர் புரிந்து கொண்டார். சொன்ன சத்தியத்தை சொன்ன பிரகாரம் அவர்கள் உலக பிரகாரமாக அதிகாரம் பெற்றவர்கள், உலக பிரகாரம் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமானவர்கள் தான். ஆனால் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே, திருமுழுக்கு எடுத்த நாளிலே தேவனால் நம்ம என்ன பண்ணப்பட்டோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த அபிஷேகம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் தான் உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது அவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா. எல்லா அதிகாரமும் அவர்களிடத்தில் இருக்குது. எல்லாம் பவர் இருக்குது அவர்கள். ஏன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அதில் குறையவே கிடையாது.
ஐஸ்வர்யம் அவருடையது, வாக்குத்தத்தம் அவருடையது. என்ன வாக்குத்தத்தம்? தேவன் அந்நாளில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அப்படிப்பட்ட யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்தால், என் இரட்சகர் என் பாவத்துக்கு பரிகாரி என்று ஏற்றுக்கொண்டால், அந்த பஸ்கா பலியை விட்டுட்டு வருஷந்தோறும் செலுத்துகிற பாவ குற்ற நிவாரண பலிகளெல்லாம் விட்டுட்டு இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது தான் அவர்கள் ஆவிக்குரிய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தங்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. அந்த சகோதரன் கேட்டது நல்ல ஒரு, ஏன்னா புரியாமல் சில காரியங்கள் சில சத்தியங்கள் புரியாமல் கேட்கலாம். ஆனால் புரியும்படி சொல்லும்போது அப்பொழுதுதான் நான் ஆச்சரியப்படா, இல்லை நான் தவறாக நினச்சேன்னா இப்போ தான் எனக்கு புரியுது. அல்லேலூயா. தவறாக திருச்சபை ஒருவதும் ஊழியக்காரர்கள் போதிக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. புரியாமல் நாம் விழிக்கும் பொழுது அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் லகுவானது, இன்பமானது, ஈஸியானது சொல்லுவேன். புரியலன்னா எனக்கு கேட்கலான்னு கூட சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. அதனால் அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்ம தான் ஆசீர்வதித்தார். எபேசியர் புத்தகத்தை நாம் பார்க்குறோம் இல்லையா? அவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா. அவர்கள் மாம்சத்தின் பிரகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு அது மாம்சத்தில் பிறந்தார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு அந்த வாக்குத்தத்தம் வேறு. அந்த வாக்குத்தத்தம் நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் பூமியில். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அல்லேலூயா இயேசு சொன்னாரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பாவத்தை மன்னிக்கிற அந்த தெய்வத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? குற்றவாளியாக நியமித்தார்கள். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க வந்த தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாங்க? பரபாசை விடுதலை செய்யும். இவரை என்ன பண்ணுங்க? சிலுவையில் அறையும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கணும் அன்பான வேண்டிய பிள்ளையில. அப்போ நாமெல்லாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்றால் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டோம். மற்ற பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டோம் என்றால் பாவத்தினால் வருகிற சில காரியங்கள் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துன்பம், வருத்தம், கவலை, இதெல்லாம் பாவத்தினால் வருகிற ஒரு சுமைகள். பாவம் மாத்திரம் விடுதலையாக்கப்பட்டபடியில், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறபடினாலே சமாதானத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ சமாதானம் நமக்குள்ளாக இருக்கும்போது துன்பம், வருத்தம் நம்மை ஒருவதை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. அல்லேலூயா. இதையெல்லாம் ஏன் ஆபிரகாமை குறித்தும் ஆபிரகாம் சந்ததிகளை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் இஸ்மாயிலை குறித்தும் நாம் தெரிந்து கொள்வதை காட்டிலும் கிறிஸ்துவின் சந்ததியை ஏன் முக்கியப்படுத்துகிறேன் என்றால், ஆபிரகாம் வழித்தோன்றலாகிய ஈசாக்கின் சந்ததிகள் 12 கோத்திரங்களாக இருந்தாலும் சரி, ஏன் கிறிஸ்துவின் சந்ததிகளாகிய நம்மை ஏன் நான் அடிக்கடி அதை நான் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன் என்றால், கவனிக்க வேண்டிய விஷயம். ரோமர் புத்தகம் இங்கே வரலாம், 11ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருபத்தி 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இதை நல்லா கவனமாக வச்சுக்க. 17ஆம் வசனத்திலிருந்து தான் வாசிக்கலாம். வாசிக்கலாம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில், இது ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? காட்டொலிவ மரங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களும் இல்லை. இஸ்ரவேலர் யாருடைய ஜனங்களாக இருந்தாங்க? தேவனுடைய ஜனங்கள் ஆபிரகாமிலிருந்து. ஆனால் நாம் இஸ்ரவேலுடைய ஆபிரகாம் சந்ததிகள் இல்லை. எங்கே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சொல்கிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒலிவ மரம் கிடையாது. ஒலிவ மரம் என்பது ஒரிஜினல். ஒலிவ மரம் எண்ணெய் என்பது ரொம்ப விலை உயர்ந்தது. காட்டு ஒலிவ மரம் நாம் எல்லாரும்
நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதை ஆபிரகாமு குறித்து நான் பேசினேன், ஈசாக்கு குறித்து பேசினேன். இஸ்மாவேலை தள்ளிட்டு ஈசாக்கு சந்ததிகளாக யாக்கோபின் சந்ததிகளாக கிறிஸ்துவின் சந்ததிகள் நாம் இருக்கிறோம். ஆனால் யாக்கோபின் சந்ததியில் 12 கோத்திரங்கள் இருந்தாலும் இயேசு ஏற்றுக்கொள்ளாத அந்த இஸ்ரவேலர்கள் தேவன் புறம் தள்ளினார் என்ற அந்த சத்தியத்தை கவனிக்கும் பொழுது இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, எது ஒரிஜினல் மரத்தில் இருந்த சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. காற்றொலிவு மரமாகிய நீங்களும் நானும் யாரு? பிரயோஜனப்படாத மரம். அல்லேலூயா. தகுதியில்லாதவர்கள், அருகதையற்றவர்கள். நல்லா கவனிக்கணும். இதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, எதை இஸ்ரவேலர் யூதரையும் புறம் தள்ளிட்டு அந்த இடத்துல நம்மளை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சுக்கிறாராம். ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாக இருந்தாயானால், அந்த ஒலிவ மரத்தை நம்ம ஒட்ட வச்சதுனால அந்த ஒலிவ மரத்தின் சாரம் இருந்து பார். காட்டு ஒலிவ மரம், நாமெல்லாம் காட்டு ஒலிவ மரத்தை வெட்டி ஒலிவ மரத்தில் கொண்டு போய் ஒட்ட வச்சுக்கிறாரு, ஒரிஜினல் ஒட்ட வச்சுக்கிறாரு. இப்போ அந்த ஒரிஜினல் அந்த இந்த ஒலிவ மரத்தின் அந்த வேர்லேருந்து வருகிற சாரங்கள் எல்லாம் இப்போ எங்கே வருதுனாக்கா நமக்குள்ளாய், காட்டு ஒலிவ மரமாகி நமக்குள்ளாய் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன மாரி அற்புதமாக பரிசுத்த பவுல் நம்ம குறித்து எழுதியிருக்கார் பாருங்கள். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவ நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அந்த ஒரிஜினல் மரம் தான் உன்னை சுமக்கதை தவிர நீ மரத்தை சுமக்கல. அல்லேலூயா. தேவன் இரக்கம் வைத்து கிறிஸ்துவை அனுப்பினதினாலே, அவருடைய பிள்ளைகளாய் மாறினதினாலே நீ தேவனோடு ஐக்கியமாயிருக்கிறன்றார். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும் அவர்களை புறம் தள்ளிட்டார் என்றால் ஏன்? உன்னுடைய விசுவாசம்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தபடினாலே ஒரிஜினல் ஒலிவ மரத்திலே நீ ஒட்டப்பட்டு அந்த ஒரிஜினல் ஒலிவ மரத்தின் வேறும் சாரிலிருந்து உருவாகும் பொழுது அந்த காட்டொலிவ மரமாகிய பிரஜாதிகளாகிய நம்ம மேலே அவருடைய சாரங்கள், சத்துவங்கள், வல்லமைகள் நம்ம மேல் பாய்ந்திருக்குது. அதனால் ஒரிஜினல் ஒலிவ மரத்தை பார்த்து நீ அற்பமாக எண்ணாதே. அல்லேலூயா. 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 பாருங்கள், கவனிங்கள். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினா நீ வேரை சுமக்காமல் வேறுனை சுமர்ந்து நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. அல்லேலூயா. நான் ஒட்டப்படுவதற்காக அந்த கிளைகளை ஒரிஜினல் வெட்டி போட்டுட்டாரு, என்னை கொண்டு போய் அங்கே வெட்டி வச்சுட்டாருன்னு சொல்கிற நல்லது தான். அல்லேலூயா. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நல்லதா நீ நினைக்கிறது அதுதானே இப்போ பிரசங்கம். அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறாதபடிக்கு, கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை பண்ணாதபடியினாலே அவர்கள் வஞ்சகர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொள்ளாததுனால கிறிஸ்து சந்ததிகள் நாங்கள் இல்லை, நாங்கள் ஆபிரகாம் சந்ததிகள் அவர்களே சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் சந்ததிகளுக்கு எப்படி இயேசுவின் சந்ததிகளாக மாற முடியும் என்பதுதான் பிரசங்கம். ஆபிரகாம் சந்ததிகள் வாக்குத்தத்தம் கொடுக்கல. எது நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் ஆபிரகாம் சந்ததி கொடுக்கல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கிறிஸ்துவின் சந்ததிக்கு தான் கொடுத்திருக்கிறார். அதுதான் போய்த்து கொண்டு வருகிறார். இது நம்ம யோசிக்கிறது நல்லதுன்றார் ஆண்டவர். பெருமை பாராட்டல, தேவனுக்கு மகிமையாக. அல்லேலூயா. பெருமை பாராட்டுவதில் நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அவங்க விசுவாசிகளன்றார். யார் விசுவாசிகளை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிகளை பழைய ஏற்பாட்டு பலிகளினாலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அதில் தேவன் அவர்கள் என்ன பண்ணார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவிசுவாசத்தினால் அவர்கள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசம் இருக்கிறாய், மேட்டுமை சிந்தையிராமல் பயந்துரு. அல்லேலூயா. தம் ஜனமாகிய கவனிக்கிற இங்கே தான் நல்லா கவனிங்க. ஒலிவ மரம் இஸ்ரவேலர்கள், ஒரிஜினாலிட்டி அவர்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படியதனால அவர்கள் தள்ளிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரிஜினல், அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள்
அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தவர், வழி நடத்தினவர் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியால் அவர்களை தேவன் தள்ளினார். நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்களையே தள்ளினார் என்றால் நீங்களாம் நாமெல்லாம் ஏமாத்துறோன்னு வேதம் கேட்குறது. நல்லா புரியுதா? இப்போ ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளை இல்லை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தத்தை எடுத்து பிள்ளையை வளர்க்குறாங்கன்னு வச்சுங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை வளர்ந்து கொஞ்சம் வரும்போது சொந்தமாக ஒரு பிள்ளை பிறகுது. அப்போ யார் மேலே பாசத்தை வைப்பாங்க? அல்லேலூயா. எந்த பிள்ளை கீழ்ப்படிதோ அந்த பிள்ளை மேலே தான் பாசம் வைப்பாங்க. அல்லேலூயா. சொந்த பிள்ளை தரித்திரம் இருந்தால் கொஞ்சம் பிள்ளை மேலே கொஞ்சம் வெறுப்பு வரும். அதே வளர்ப்பு பிள்ளை, வளர்ப்பு தானே எடுத்தாங்க, வளர்ப்பு பிள்ளை சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக. வளர்ப்பு பிள்ளை தானே எடுத்து வளர்த்துட்டாங்க, அவன் 10 வயசு வளர்ந்துட்டான். அப்புறம் சொந்த பிள்ளை பிறகுது, சொந்த பிள்ளை மேலே பாசம் வைக்கிறாங்க. அதனால் அது சரியில்லை, தரிதலையாக இருக்குது. அப்போ எந்த பிள்ளை மேலே பாசம் வைப்பாங்க? தத்து எடுத்த பிள்ளை கீழ்ப்படுது, நல்லா கீழ்ப்படுது, யார் மேலே பாசம் வைப்பாங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே போல தான் கீழ்ப்படியாமல் இருக்கிற அவர்களை தேவன் புறம் தள்ளினார், கீழ்ப்படுகிறவர்களாகிய நம்மில் தேவன் பாசம் வைத்தார். அல்லேலூயா. அதை காப்பாற்றி கொள்வது நாம தான். நான் கிறிஸ்துவின் அடிமை என்ற வாழ்க்கை உள்ளத்தில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க அவர்களை தப்ப விடலையாம். யார்? இஸ்ரவேலரை, சொந்த ஜனத்தை எகிப்து தேசத்து மீட்டு கொண்டு வந்த மேக சமம் அக்கினி சம்பா வழி நடத்தின சாயலாக 4ஆம் சாயலாக வெளிப்பட்ட அவர்களை பாதுகாத்த தெய்வம் அவர்களே தப்ப விடல. ஏன்? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசியாத தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இந்த வசனத்தில் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னாக்கா நம்ம உண்மையாலுமே கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். தகுதி இல்லாத நம்ம காட்டொலியோ மரம், அல்லேலூயா, நம்ம எல்லாம் அருகதையற்றவர்கள், தேவனுடைய ஜனங்கள் அல்ல. மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன். ஆனால் தேவன் நம்மேல் இரக்கம் வைத்து அவர்களை காட்டிலும் நம்மை என்ன பண்ணிட்டாரு? பிள்ளைகளாய் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எச்சரிக்கையாயிரு. அவர்களே தள்ளிட்டார்னா, அல்லேலூயா, கீழ்ப்படியாமல் இருந்தால் நாம் எந்த மூலிக்கின்றமே. அல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா கிறிஸ்துவனுடைய அன்பை தவிர உலகத்தில் வேறு அன்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். மனைவி இருக்கலாம், கணவர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாமே அடுத்த பட்சம்தான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி அன்புக்கு ஈடாக ஒருவருமே இல்லை. மனைவி மாறலாம், கணவன் மாறலாம், தாய் தகப்பன் மாறலாம், பெற்ற பிள்ளைகள் மாறலாம், ஆனால் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மேலே வச்சு பாருங்கள் அன்பை. உங்கள் வாழ்க்கை சீராகும், சிறப்பாகும், ஒழுங்காகும், சமாதானமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு அடிமையிலாக இருக்கிறோம். நம்ம வேறு யாருக்கும் அடிமைகளாக இல்லை, மனிதர்களுக்கு அடிமை இல்லை என்று 1 வாசித்தோம். அல்லேலூயா. வாசிக்கிற திரும்ப, ஏன்னா அது வாசிக்க வேண்டிய. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவும் காண்பித்தார். அல்லேலூயா. யூதரிடத்தில் என்ன காட்டிச்சார்? கண்டிப்பாக காமிச்சார். நம்மிடத்தில் என்னத்தை காட்டியிருக்காரு? கண்டிப்பாக காட்டல, தயவை காட்டிக்கிறார் அப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இரக்கத்தை காட்டியிருக்கிறார், அன்பை காட்டியிருக்கிறார், உரிமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய அதிகாரத்தை. உலக பிரகாரம் அதிகாரம் அவருடையது, அது நமக்கு தேவையில்லை. மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன், அதிகாரம் என்பது 2 அதிகாரம் இருக்குது. உலக பிரகாரம் அதிகாரம் இருக்குது, ஆவிக்குரிய அதிகாரம் இருக்குது. உலக பிரகாரம் அதிகாரம் இல்லை. 100க்கு அதிபதி ஆண்டு என்ன வந்து கேட்குறான்? நான் என்ன பண்ணேன்? 100 பேருக்கு நான் பெரிய ஆள். அல்லேலூயா. ஒருவன் வானா வரானா, போனா போன்றான், அவ்வளோ அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த காரியத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில், அந்த வல்லமையில காரியத்தில் உண்மை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லாண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும். அந்த அதிகாரம் நமக்கு இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் வார்த்தைகள் நிலை நிற்க வேண்டும், உங்கள் வார்த்தைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், உங்கள் வார்த்தைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த அதிகாரம் தான் நம்மளுது. அல்லேலூயா. வான மண்டலம் சுற்றி திரிகிற பொல்லாத சேனையின் ஆவிகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரம். மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக இருக்கும் அந்த அதிகாரம் இல்லை.
அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. அந்த அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னா தோற்றுருவோம். ஆனால் நமக்கு ஆவிக்கிற சகல ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலே வான மன்னன் சுற்றி இருக்கிற பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பான கவனிங்கள். அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டும். வெட்டுண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்டிப்பாக உன்னிடத்தில் தயவும் காண்பித்தார், அந்த தயவில் நிலைத்திருப்பாயானால். அல்லேலூயா. அவர் கொடுத்த அந்த தயவு, மகன் மகள் என்ற அந்த தயவை நாம் நிலைத்து இருக்கணுமா. அல்லேலூயா. அப்பா பிதாவேன்னு கூப்பிட்றோம். எவ்வளோ அன்பு இருக்குது தெரியுமா? அதில் யாராவது உணர்வுபூர்வமாக கூப்பிட்டு இருக்கிறீங்களா? உணர்வுபூர்வமாக, உரிமையோடு, பாசத்தோடு, பூர்ண அன்போடு, முழங்காலில் கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்களோ அவங்க மேலே கர்த்தர் இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஜபம் அல்ல, ஜபம் சிறந்தது தான். ஜபத்தை காட்டிலும் அவரை மகிமைப்படுத்துகிற தேவ ஜனமாகிய தேவ பிள்ளைகளே, உங்கள் இரு கரங்களை உயர்த்தி காலை வேளையிலே அப்பா பிதாவின் கூட்டு பாருங்க உரிமை அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும். அல்லேலூயா. தேவன் மனம் இறங்குவார். உரிமையோடு தானே கூப்பிடுற. அப்பா பிதாவே என்று கூப்பிடுற பரிசுத்த ஆவியின் வல்லமை மேல் இருக்கிறபடியால் அபிஷேகம் மேல் இறங்கும். சொன்னா அது செய் இதை செய். நம்ம அநேக கூப்பாடுகளையும் தேவைகளையும் சில லிஸ்ட்டுகளும் கொடுத்துனுக்குறோம் அவர்கிட்ட. இல்லை 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 இல்லை, அது தேவையற்றது. உங்களுக்கு என்ன தேவைன்று பிதாவாகி எதை முன்னமே அறிந்திருக்கான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது வார்த்தையினாலும் உங்கள் வாழ்க்கையினாலும் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையை மிகவும் அடித்தளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடித்தளத்திலிருந்து பிதாவாகிய தேவனை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. வாயளவில் அல்ல, இருதயத்திலிருந்து கூப்பிடணும்னு அதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ கூப்பிடுகிற அந்த சுபாவத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற அவருடைய பரிசுத்தமுள்ள கண்கள் உண்மையில் விசேஷமாகிவிடும். அல்லேலூயா. அதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வீணானவைகளை புலம்புவதை காட்டிலும் தேவனை மகிமைப்படுத்துகிற வழிகள் எவைகள், அதை நீங்கள் உங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் சிந்தனைகள் குழம்பவே குழம்பாது. அல்லேலூயா. ஆகையினால சொல்லுகிறார், உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அல்லேலூயா. எவ்வளோ இரக்கத்தை வைக்கிறாரு. நான் சொல்கிறது ஒரு உதாரணம் சொன்னாக்கா, எவ்வளோ இரக்கத்தை வச்சார். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை பிரித்து கொண்டு வந்து வழிநடத்தி அற்புதங்கள் அதிசயங்கள் தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக செய்து அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தாலே அவர்கள் வனாந்தரத்தில் என்ன பண்ணப்பட்டார்களாம்? அழிக்கப்பட்டார்கள் வேதம் சொல்லுது. அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம். எதற்காக ஜாக்கிரதையாக இருப்போம்? உலகத்தை சுதந்திரிக்க அல்ல. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க. உலகத்தை ஜெயித்துட்டால் நமக்கு ஒரு கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியின் வாழ்க்கைக்காக வாழ்கிறோம், இந்த பூமிக்காக பாடுபடுறோம், அது இருக்கட்டும். ஆனால் தேவனுக்காக ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் அடிமைகளாக பூமியில் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால் கவனமாக இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். நான் மீண்டும் தொடர்ந்து வாசி. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஓட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஓட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரே. அல்லேலூயா. மீண்டுமா அவர்களை என்ன பண்ண முடியும்? தேவன் ஒட்ட வைக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் யாக்கோபு நிறுவத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜபிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம்னு ஒன்று இருந்து பாருங்க, அதுதான் முக்கியமானது. சோத்திரம். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை பெரும்படியான ஒரு வாழ்க்கையை பூமியில் அமைத்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா, கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள் யாவரும் நித்திய ஜீவன் பெறுவார்கள் என்றால் அவருடைய இரக்கத்தினால தான் பெற முடியுமே தவிர, அல்லேலூயா, அவர் நம்மை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னிச்சிட்டார், நான் சபைக்கு போகிறேன், துணிந்து எடுக்கிறேன், அதனால் இரக்கம் இல்லை. அல்லேலூயா.
தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளப்படும் பொழுது தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில வேளையில் நான் சொல்வது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிறிஸ்துவலாக இருக்கிறோம், நமக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுக்குறாரு. இதில் கிறிஸ்துக்குள் வாழாமல் சிலர் இருக்காங்க, புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த இரக்கம் நமக்கு கிடைக்காம, நித்திய ஜீவன் கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் வெளியே. அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்வேன், கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் நல்லவர்களாக வாழ்வார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீதியாக வாழ்கிற ஜனங்கள் எவ்வளோ பேர் கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறாங்க. எவ்வளோ நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் அல்ல. பரிசுத்தவான்கள் என்பது சொல்வதற்கு அவர்கள் அடையாளமே இல்லை. நீதிமான்கள், நீதியாய் வாழ்கிறவர்களை குறித்து சொல்கிறேன். எவ்வளோ பேர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் நீதியாய் வாழ்ந்து ஏதோ ஒரு பக்தியினாலே ஈர்க்கப்பட்டு அந்த பக்திக்கு இயேசு கிறிஸ்தான் மூலாதாரம் என்று அறியாமல் அவர்கள், ஆனால் ஏதோ ஒரு பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த நீதிக்கு வாழ்கிறல்ல, அவர்கள் மேல் அவர்கள் இயேசுவை அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இரக்கம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நல்லவர்களாய் வாழ்ந்தபடினாலே, உத்தமர்களாய் வாழ்ந்தபடினாலே எல்லாரையும் கர்த்தர் நரகத்தில் தள்ளிவிடுவார் என்று நான் நினைக்கல. ஒருவேளை நான் எப்படி நம்புறேனாக்கா, அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய நீதி நாளிலே அப்படி இரக்கம் என்ன பண்ணுமா, மேன்மை பாராட்டும். ஒருவேளை இஸ்ரவேலர்கள் கூட அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம். அவள் யெகோவா தேவனை என்ன பண்ணுறாங்க, உறுதியாக இருப்பார்கள். ஒரு வேதத்தை வாசிக்கணுன்னா கூட நம்மளாம் வாசிக்கிறோம், அவர்கள் குளித்து விட்டு தான். அல்லேலூயா. அந்த வேதத்திற்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ கனத்தை, அவ்வளோ பரிசுத்தமாய் அந்த வேதத்தை மேன்மைப்படுத்துவார்கள். இதெல்லாம் தேவன் பார்க்குறாரு. ஆனால் சொல்லிகிட்டே வர்றாரு, அவர்கள் மேலே என்ன இறக்கம் இல்லை, அவர்களை வெட்டி போட்டுட்டேன், அதை பண்ணிட்டேன், அவர்கள் இருந்த இடத்துல உங்களை ஒட்ட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க இருந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாரு. ஆனால் கடைசி நாளில் அவருடைய நீதியை பார்ப்பார். அல்லேலூயா. யாருடைய நீதியை பார்க்குறாரு? இஸ்ரவேலர் யூதர்கள் மேல் அவர்கள் யெகோவா தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கை, மாறாத நம்பிக்கை, அதுதான் அந்த நம்பிக்கையில் தான் அவர் பலி செலுத்தி கொண்டு வருவார்கள். ஆகையினால தேவன் அந்த நாளில் அந்த இரக்கத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. குமாரனாக இயேசு கிறிஸ்து இரட்சகராய் உலகத்திற்கு 2வது வருகையில் வரும் பொழுது அவருடைய இரக்கம் ஒன்று இருக்கிறதாம். அல்லேலூயா. அதனால் அவர்களை புறம் தள்ளிட்டு ஒரிஜினாலிட்டி ஒலிவ மரம், நம்மெல்லாம் காட்டு ஒலிவ மரம். அல்லேலூயா. நம்மளை ஒரிஜினலாக மாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுவோமா? நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா இல்லையா? தகுதி இல்லாத நம்ம காட்டு ஒலிவ மரமா, நம்மலாம் காட்டு ஒலி மரம் எதுக்கும் பிரயோஜனப்படாது. காட்டில் அது பாட்டுன்னு வளர்ந்து கிடங்க, காடு போல். அது யாரும் வளர்க்க மாட்டாங்க, அது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனந்தான் நாம தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு தந்தபடினாலே காட்டு ஒலிவ மரத்தில் வாழ்ந்த நம்ம பிரித்து ஒரிஜினாலிட்டியாக ஒலிவ மரத்தில் இணைச்சிருக்கிறாரு. அந்த ஒலிவ மரத்தில் கீழ்ப்படியாதவர்களை வெட்டிட்டு போட்டுட்டாரு. நாமளும் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னாக்கா நம்ம நிலைமை என்ன? அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜாக்கிரதையாக அன்பான பிள்ளைகளே, அந்த நித்திய ஜீவனை பெறும் காலம் வரையிலும் அல்லேலூயா நாம் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் அமைத்து கொள்ளும்படியாகத்தான் யோவான் புத்தகம் கடைசியாக ஒரு வசந்தவாசி ஜெபம் பண்ணிடலாம். 6ஆம் அதிகாரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் 51லேருந்து 54 வரைக்கும் வாசிக்கலாம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே. அல்லேலூயா. அப்போது அவங்க என்ன பண்ண, புதிய உடன்படிக்கைகளை யாரும் இல்லை, இப்போது யூதர்கள் இல்லை. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் ரத்தமாகிய இயேசு ரத்தம், புதிய உடன்படிக்கையின் அப்பமாகிய நானே ஜீவாப்பம் என்ற அவருடைய சரீரத்தை இன்று யூதர்கள் சாப்பிடல, ஏற்றுக்கொள்ளாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சாப்பிடல.
ஆனால் இயேசுவின் சந்ததிகளாகிய நாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி புசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை புறந்தள்ளினார்கள். அல்லேலூயா. அதை தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. ஜீவன் இல்லை. அப்பமும் ரசமும் புசிக்காமல், தேவனுடைய மாம்சத்தையும் தேவனுடைய ரத்தத்தை புசிக்காமல் அவர்களுக்குள்ளே என்ன இல்லை? இப்போ ஜீவன் இல்லை. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை என்று போதித்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் இருக்குது, உலக பிரகாரம் வல்லமையில் இருக்குது, உலக பிரகாரம் அதிகாரம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் இயேசு கிறிஸ்து சந்ததிகளாக உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பதே என்னுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. வாசித்து முடிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் எழுப்புவார். அவருடைய பந்தியில் இடம்பெற்ற நாம் மறிச்சிட்டாலும் சரி, நாம் மறிச்சிட்டு இன்னும் 50 வருஷம் பொறுத்து ஆண்டவர் வராருன்னு வச்சுங்க. அல்லேலூயா. 50 வருஷம் இல்லை, 100 வருஷம் சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க. 50 வருஷம் இல்லை, 100 வருடம் நான் மறித்து 100 வருடம் அதற்கு அப்புறம் கூட ஆண்டவர் வராருன்னு வச்சுங்க. அல்லேலூயா. எழுப்புறதுக்கு வரார். உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களை எழுப்பதற்காக 2ஆம் வருகையிலே பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது அந்த சத்தம் நம்ம காதில் விடும். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு? அவருடைய சரீரத்தை அப்பமாய் சாப்பிட்டவர்களும் இரத்தத்தை பானம் பண்ணினவர்களுக்கும் மரித்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி இந்த செவி மாத்திரம் கேட்கும். அல்லேலூயா. ஆச்சரியமாக இல்லை? அல்லேலூயா. அப்போ அந்த எக்கால சத்தத்தை, அவர் வருகிற அந்த வருகையை அடக்கம் பண்ணப்பட்டு மரித்திருந்தாலும் அவர்கள் எழுந்திருப்பார்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கடைசி நாளில் நான் அவர்களை எழுப்புவேன். அதுக்கு நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக காட்டு ஒலிவ மரமாகிய நாம் இப்பொழுது என்ன மரமாக மாறிட்டோம்? ஒலிவ மரமாக மாறிட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஒலிவ மரத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.